ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி செப்டம்பர் 2 ஓகே. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 12 ராசிக்காரர்களுக்கும் யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன, வழிகாட்டல்கள் என்ன, எச்சரிக்கைகள் என்ன, இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றங்கள் என்ன, திருப்பங்கள் என்ன, புதிய தொடக்கங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் யூனிவர்ஸ் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது வரைக்கும் 3 கார்டு ஜம்ப் ஆகிருக்கு. மேஷ ராசி 7 ஆஃப் வான்ஸ், ரிஷப ராசி கிங் ஆஃப் வான்ஸ், மிதுன ராசி ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், கடக ராசி ஃபுல் கார்டு, சிம்ம ராசி சன் கார்டு, கன்னி ராசி நைட் ஆஃப் ஷோர்ட்ஸ், துலாம் ராசி ஏஸ் ஆஃப் வான்ஸ், விருச்சிக ராசி 3 ஆஃப் கப்ஸ், தனுசு ராசி 2 ஆஃப் ஷோர்ட்ஸ், மகர ராசி 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ், கும்ப ராசி ஹெர்மிட் கார்ட், மீன ராசி 2 ஆஃப் கப்ஸ். ஓகே, இப்போது இந்த 12 ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னே இந்த கார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கும் விசிபிள் ஆகிற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, மேஷ ராசிக்கு பார்த்தோம்னா 7 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. 7 ஆஃப் வான்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு நிறைய பேர் போட்டியாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களோட ஸ்டாண்டை நீங்கள் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? ஆனால் தைரியம் இருந்துச்சு, துணிச்சலோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இன்றைக்கி வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? நீங்கள் இன்றைக்கி கிவ் அப் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்காக நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக நடந்தே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? அடுத்து ரிஷப ராசிக்கு பார்த்தோன்னா கிங் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. கிங் ஆஃப் வான்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் அமையும்னு சொல்கிறாங்க. உங்களோட வேர்ட்ஸ் அண்ட் ஐடியாஸ் மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? கரியரில் குட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி அமையும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்லையும் உங்களோட கான்ஃபிடென்ஸ் இன்றைக்கி ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோன்னா ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் சொல்கிற மெசேஜ் என்னன்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி ஒரு நியூ ஃபினான்ஷியல் பிகினிங்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பண விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் வரும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான வருமானம் உங்களுக்கு வரும். இன்கம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைன்னு சொல்கிறாங்க. ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா ஒரு நியூ பிகினிங் இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி பாதைக்கு உங்களை கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லவ் லைஃப்பில் கூட ஒரு ஸ்டெபிலிட்டி இன்றைக்கி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கடக ராசிக்கு பார்த்தோன்னா ஃபுல் கார்டு வந்திருக்கு. ஃபுல் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட் எனர்ஜி இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு புதிய ஒரு பாதை இன்றைக்கி உங்களுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிஸ்க் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும். பட் அது எல்லாமே பாசிட்டிவாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, ஓவர் திங்கிங்கை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. யூனிவர்ஸை நீங்கள் முழுசாக நம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து சிம்ம ராசியை பார்த்தோம் அப்படின்னா சன் கார்டு வந்திருக்கு. சன் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பினஸ், வெற்றி, ஒரு கிளாரிட்டி எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு உங்களுக்கு இன்றைக்கி ரெக்கக்னேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? ஃபேமிலியில் ஒரு சந்தோஷமான மொமெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பன்னஸ் இருக்கும், ஒரு பாசிட்டிவிட்டி இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். சரியா? அடுத்து கன்னி ராசிக்கு பார்த்தோன்னா நைட் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. நைட் ஆஃப் ஷோர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி உங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஃபாஸ்ட் ஆக்ஷனுக்கான நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும். இவ்வளோ நாள் ஸ்லோவாக நடந்த சில விஷயங்கள் கூட இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, ஒரு சடன் டிசிஷன் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன டிசிஷன் எடுத்தாலுமே அதில் ரொம்ப கவனமாக மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து சரியான டைரெக்ஷனில் போனால் சீக்கிரமாகவே ஒரு நல்ல க்ரோத், ஒரு நல்ல வளர்ச்சி, ஒரு நல்ல ப்ராக்ரஸ் உங்கள் லைஃப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோன்னா ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஏஸ் ஆஃப் வான்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி ஒரு க்ரியேட்டிவ் பிகினிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நியூ ஐடியாஸ் இல்லை நியூ ப்ராஜெக்ட் அந்த மாதிரி உங்கள் பேஷன் ரிலேட்டடாக சில விஷயங்கள் உங்களுக்கு தொடங்கலாம், ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். இன்றைக்கி நீங்கள் தொடங்குற விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற விஷயங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நாளே நீங்கள் ரொம்ப மோட்டிவேட்டடாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி லவ் லைஃப்லேயுமே வந்து ஒரு நியூ ஸ்பார்க் வந்து இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, விருச்சிக ராசிக்கு பார்த்தோன்னா 3 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் கூடவோ இல்லை ஃபேமிலி கூடவோ வந்து ஒரு சின்ன சின்ன செலிப்ரேஷன்ஸ்லாம் இன்றைக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லேயோ இல்லை ஃபேமிலிலேயோ ஒரு நல்ல டைமை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து வெளியில் போகலாம், ஃபேமிலி கூடவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ. அந்த மாதிரியான எனர்ஜி இருக்குது இன்றைக்கி. சோஷியல் கனெக்ஷன்லேயும் ஒரு நல்ல ஒரு வைப் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோன்னா 2 ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு. 2 ஆஃப் ஷார்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இன்றைக்கி வரும். ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் நீங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இன்றைக்கி வரும். ஆனால் நீங்கள் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. மைண்ட் கன்ஃபியூஷனாக இருக்கிறதுனால என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் குழப்பத்திலேயே இருப்பீங்க. ஆனால் பேலன்ஸ்டாக அனலைஸ் பண்ணினீங்க அப்படின்னா சரியான ஒரு டிசிஷனை நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 9 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. 9 ஆஃப் பென்டிகிள்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, செல்ஃப் சஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு அபண்டன்ஸ் வந்து இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. நீங்கள் ரொம்ப நிறைவாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற வெல்த் வந்து உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட மனசுக்கு, உங்களோட வெல்த், உங்களோட ப்ராப்பர்ட்டி, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்ஃப் லவ்வை வந்து நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் வந்து செல்ஃப் லவ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோன்னா ஹெர்மிட் கார்டு வந்திருக்கு. ஹெர்மிட் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப இன்ட்ரோஸ்பெக்ஷன் தேவை உங்கள் லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் தனியாக இருக்கணும்னு தோணும். நீங்கள் வந்து உங்களையே வந்து சுய பரிசோதனை செய்வீங்க. நிறைய உங்களுக்குள்ள கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கான பதிலும் உங்களுக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். நீங்கள் தனிமையில் நிறைய டைம் செலவிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதுக்கான நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும். மெடிடேஷன், இன்னர் கைடன்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இன்றைக்கி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசில் இருக்கிற கேள்விகளுக்கான மெடிடேஷன், இன்னர் கைடன்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணினீங்க, ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் மனசில் உள்ள கேள்விகளுக்கு, சந்தேகங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மீன ராசி பார்த்தோன்னா 2 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. 2 ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லவ் பார்ட்னர்ஷிப் வந்து இன்றைக்கி நாளை வந்து ரொம்ப ஒரு பிளஸ்டு டேவாக கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டீப் பாண்டிங் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷனை இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஒரு சோல்மேட் கனெக்ஷன் இன்றைக்கி தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட பர்சனை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, மொத்தமாக இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா சில ராசிகளுக்கு வந்து நியூ பிகினிங்ஸ் இருக்குது, ஒரு கிளாரிட்டி இருக்குது, அண்ட் ரிலேஷன்ஷிப் பாண்டிங் அதிகமாக தெரியுது. ஓகேங்களா? சில ராசிகளுக்கு மட்டும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. சில பேர் நிதானமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான எனர்ஜி வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங், மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான ஜென்ரல் ரீடிங் தான் இது. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ரீசனேட் ஆச்சுன்னா உங்களோட ஜோடியாக் சைனோட என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.